இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாவத்தினால் ஏற்படும் 7 விளைவுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு பாவத்தினால் ஏற்படும் விளைவு. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த பாவம் மனிதனை தேவனோடு அந்த உறவை பிரிக்கிறது. அவன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான். சில நேரங்களில் அந்த பாவம் அவன் சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. அந்த பாவம் இருதய கடினத்தன்மையை கொண்டு வருகிறது. அவன் மனுஷனுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவிலே அந்த பிரிவினை கொண்டு வருகிறது. என்னும் பாவம் மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த பாவம் மனுஷனுடைய சரீரத்தை கெடுத்து விடுகிறது. இன்றைக்கு இந்த பாவம் என்ன காரியம் செய்கிறது என்றால் குருட்டாட்டத்தை கொண்டு வருகிறது. நம்ம கண்கள் இருந்தும் காணாதபடிக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளே சில நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டு, எது சரி எது தவறு என்று நாம் சிந்திப்பது உண்டு. ஆனால் நாம் செய்கிற காரியம் சரியானதா என்று சொல்லி நாம் அறியாதபடிக்கு பாவம் அதை நம் இருதயத்தை குருட்டாக்கி கொண்டு போய்விடுகிறது. சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கருப்பு. அப்போ ஒரு குழந்தை ஒரு பிள்ளை ஒரு தாயின் வயிற்றில் உருவாகும் போதே பிறக்கும் போதே அது பாவியாய் பிறக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு தவறுனால வந்த இந்த குழந்தை பாவத்தினால் பிறந்த குழந்தை என்ற உடனே அதை நம் தவறாக யோசித்து விட, தேவனுடைய உறவு இல்லாதபடி, ஆண்டவரோடு இல்லாத உறவு அற்றவர்களாய் அந்த இடத்துல அந்த ஒரு தாய் பெற்ற பிள்ளை. இன்றைக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த பிறப்பால் பாவியாக தான் அந்த பிள்ளை பிறக்குது. சில நேரங்களில் வளர்ப்பாலும் பாவியாக்கப்படுகிறோம். பாவம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. குருட்டாட்டம். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ மரணம், அப்போ ஒரே மனுஷன் செய்த பாவம். அப்போ அதனால ஒரு மனுஷனுக்குள்ளாக பாவம் வந்துச்சு. அப்போ இன்றைக்கு ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். பாவம் அவனுக்குள்ள பாவ குணங்கள் வந்து விடுகிறது, பாவ எண்ணங்கள் வந்து விடுகிறது. அந்த எண்ணம் என்ன செய்கிறது, அவனை குருட்டாட்டத்துக்குள்ளாக்கி விடுகிறது. பாருங்க, எப்படிப்பட்ட உணர்வை கொண்ட பேராசை. சிலர் பார்த்தீங்கன்னா ஆசைப்படலாம், பேராசைப்பட செய்கிறது. சில நேரங்களில் கோபம், பாருங்க, மூர்க்க வெறிகள், இன்னும் அதிகாரம். சிலர் பார்த்தீங்கன்னா கண்கள் குருடாகின்றன. நம்ம கீழே இருக்கிற வேலை செய்கிற வேலையாட்களை அதிகார வசப்படுகிறது படுத்துகின்ற காரியங்கள். இது குருட்டாட்டத்தை கொண்டு வருகிறது, மாயான காரியங்களை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லுது. அப்போ நம்மளுடைய மனம் எப்படி இருக்குது, குருட்டாட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த பிசாசு நம்மை கண்களை குருடாக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்திலே குருட்டாட்டத்தை கொண்டு வருகிறது. ஒரு பிறவி குருடனை கவனித்து பாருங்க. அவன் கண்கள் தெரியாது, அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த சிருஷ்டிப்பு எப்படி இருக்கு, இந்த மரங்கள் எப்படி இருக்கு, செடி கொடிகள் எப்படி இருக்குன்னு அவன் கண்களால் பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்துல நாமும் இதே மனிதர்களை போல கண்ணிருந்தும் நாம் எப்படி இருக்கிறோம், மனக்கண்கள் அடைக்கப்பட்டு தேவ ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் குருட்டாட்டத்தை அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். சிம்சோன் எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கணும்னா, சிம்சோன் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அழைப்பு, கர்த்தர் அவனை உருவாக்கின விதம், அவனுடைய பெற்றோர்களுக்கு கட்டளையிட்டது, இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. அவன் தவறான காரியத்துக்கு போகிறான். அவன் தெளிலாவோடு அவன் தவறான உறவு கொண்டு பாருங்க, அவன் பரிதாபமாக்கப்பட்ட நிலைமை, பரிதாபம். சில மனுஷர்களை பார்த்து பரிதாபப்படுகிறவர்கள் உண்டு. பாருங்க, பாவத்துல எப்படி இருக்கான்னு இதனால அவங்க குடும்பம் அழிந்து போயிருக்கும். சிம்சோன் அப்படிதான். அவன் கண்கள் குருட்டாக்க புடுங்கி அவனை வேடிக்கையை பார்க்கும்படி வர்றாங்க.
அவனுடைய பலம் நாளுக்கு நாள் குறைந்து விட்டது. பாவத்துக்கு அவன் அடிமையாகி பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்து பாருங்க, அவன் கண் குருடாக்கப்பட்டு விட்டது. தேவனிட்டு விலகி செல்லும்படி அது அவன் வாழ்க்கையை பாருங்க, சாத்தான் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை குறைத்து பாருங்க, அவன் பாருங்க ஆண்டவரை விட்டு விலகி அவன் வாழ்க்கையை அழிந்து விட்டது. இன்றைக்கு சில நேரங்கள் அப்படிதான், நம் கண்கள் குருட்டாட்டத்துக்கு இடம் கொடுத்து பிசாசு நம்மை மாய வலைக்கு சிக்கி கொண்டு சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாதபடிக்கு நாம் செய்து விடுகிறோம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாகிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லுவோம். மனசு நம்ம ஒருவேளை வெளி தோற்றத்துல ஒண்ணும் தெரியாது, நம்ம மனதுக்குள்ள குருட்டாட்டத்தின் எண்ணம், இது இல்லை அது இல்லை, வசதி இல்லை பாருங்க, நம்ம படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. என்ன சில நேரங்களில் நம்ம சொல்வதுண்டு இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் பாருங்க வீடு இருக்கு, கார் இருக்கு, இவ்வளோ இருக்கு, பிஸ்னஸ்ல நல்லா இருக்காங்க, அவர்கள் நல்லா இருக்காங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தவறான எண்ணத்தை, மனதுக்குள்ள தவறான ஆசையை கொண்டு வந்து தவறான காரியங்களை கொண்டு வந்து பிசாசு நம்மை குருட்டாக்கி கொண்டிருக்கிறான். எபேசியர் 1:18-19 நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினாலும் மகிமையை ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றான். அவள் சொல்கிறான், பேசி சபையாருக்கு சொல்ற காரியம், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறேன்னு சொல்றேன். அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆண்டுகிட்ட கேட்கலாமா, இசப்பா எனக்கு இந்த மாதிரி குருட்டாட்டத்தின் எண்ணங்கள் வரக்கூடாது, எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண் எனக்கு வேணும், இந்த பாவம் எனக்குள்ள குருட்டாட்டத்தை கொண்டு வருது, தவறான எண்ணத்தை கொண்டு வந்து, அதிகாரத்தை கொண்டு வந்து தவறான பாதைக்குள்ள கொண்டு செல்கிறது, எனக்கு மனக்கண்களை திறக்கணும்னு ஆண்டுகிட்ட நம்ம கேட்கலாமா. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாவனவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, இந்த நம்ம மனதை குருடாக்குகிற காரியம் தேவனுடைய சாயல இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை சுவிசேஷத்தின் ஒளி, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனம் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் தவறான காரியங்கள் வருதுன்னா, இந்த காரியங்கள் பாவத்தினால் பாவ எண்ணங்களால் வருகின்ற காரியம், கண்களை குருடாக்குகிற தன்மை இந்த பிரபஞ்சத்தின் தேவன். அப்போ பிசாசு நம்மை இப்படிப்பட்ட காரியத்துக்கு கொண்டு செல்கிறான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த பாவத்தினால் ஏற்படுகிற 7 விதமான விளைவுகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த குருட்டாட்டத்தின் எண்ணங்கள் என்னை விட்டு அகற்றி போடுங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரோடு ஆண்டவர் பேசினா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. கண்களை மூடி ஜெபிப்பா. அன்பிப்பதாக எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு பாவ நோய், பாவ குருட்டாட்டத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறது. எங்க வாழ்க்கையிலே இந்த ஒரு குருட்டாட்டத்தின் எண்ணங்களை இருந்து ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. மீன் இப்போ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி, மகிமைப்படுத்துகிறபடி நாங்கள் வாழக்கிறபே தாங்க. ஒவ்வொருவருக்கும் சப்பா திருப்தி போதும் என்கிற மனதை கொடுங்க சப்பா. மற்றவர்களை பார்க்காதபடி, மற்றவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, மனிதனுடைய நிந்தைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சப்பா எங்களுடைய மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு கொடுங்க சப்பா. ஆமேன். நீங்க தருகின்ற ஆசீர்வாதத்துல நாங்கள் திருப்தி அடைய கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க அப்பா. ஐஸ்வர்யம், கணம், நிலையான பொருள் உம்மிடம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. நீங்க தருகின்ற ஆசீர்வாதத்துல நாங்க திருப்தி அடைந்து உம்முடைய சமூகத்திலே நாங்க அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை